Hi, I'm Mrs. Mala Subramaniam from Madurai. And இன்னைக்கு எஸ்பெஷலி நம்ம அந்த வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா. மதுரை சிம்மக்கல்ல இருக்கு. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த கடையோட சீல் அந்த செயின்லேயே இருக்கும். அண்ட் எவ்வளோ மில்லிகிராம் கோல்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சீலும் அந்த செயின்லேயே இருக்கும். மேபி இது இந்த எல்லா கடையிலையும் இந்த அளவுக்கு இருப்பாங்களா பர்ஃபெக்டானு எனக்கு தெரியலை. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மாடல் சொன்னோம்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாடலில் பண்ண முடிஞ்சதுன்னா அதையும் பியூர் ஐம்பன்லேயே அழகாக பண்ணி கொடுத்துருவா. அண்ட் இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ் அப்படின்னா அதே மாதிரி இது ஃபங்க்ஷன் யூஸ் தான் பண்ண முடியும். உள்ளே வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க, டெய்லி யூஸ் இது போட முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அழகாக அதை உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு நிறையா ரீசனுக்காக செயின் வந்து அடகு வச்சுருப்பா, இல்லை விற்றுருப்பா. எங்கள் வீட்லேயே யாருக்குமே தெரியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் மாமியார் மாமனாருக்கு தெரியாது, நாங்கள் இந்த மாதிரி விற்றுட்டோம், எங்களுக்கு வச்சுருக்கோம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உண்மையான ரீசன் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காது. ஆக்சுவலி போட்டுட்டு அவங்க இங்கே ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. பட் யாருக்குமே தெரில மேடம் இது உண்மையாகவே கோல்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறமா நிறையா எங்கிட்ட ஃபீட்பேக் சொல்லியிருக்கா. தே ஆர் ஆல் ஸோ ஹாப்பி. உண்மையாகவே நல்லாயிருக்கு மேடம், கோல்டு மாதிரியே இருக்குது, நான் டெய்லி யூஸ் போட்டுருக்கேன், எனக்கு கோல்டு இல்லைங்கிற ஃபீலே எனக்கு இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ இல்லை எங்கேயாவது போகணும் நமக்கு இல்லையேன்னு சொல்லி தயவு பண்ணி நீங்கள் வருத்தப்படாதீங்க. அந்த செயினோட ரேட் ஆக்சுவலி வந்துட்டு 600 மில்லிகிராம் கோல்டு ஆட் பண்ணினோம்னாக்கா அதோட ரேட்டு 8600. அதே மாதிரி 300 மில்லிகிராம், 400 மில்லிகிராம், 200 மில்லிகிராம் அந்த மாதிரி கோல்டு ஆட் பண்ணியாச்சுன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட் அப்படி மாறி வரும். கோல்டு ஆட் பண்ணுற மாதிரி அதை மாற்றி உங்களுக்கு வரும் உங்களுக்கு அந்த ரேட்டு. இல்லை எங்களுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் தான் போடணும், டெய்லி யூஸ் எனக்கு போட வேண்டாம், கொஞ்சம் சீப்பாக கிடச்சா போகிறோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோல்டு ஆட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன ஒன்றுனாக்கா நம்மளுக்கு ஏதாவது செயினோ இல்லை பிரச்சனை என்ன மாதிரி ஆற்ற ரீசன்ஸ்னால நீங்கள் என்னமோ வச்சுருக்கேள் இல்லை விற்றுட்டேள் அப்படின்னா தயவு பண்ணி இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. இப்போதைக்கு திருப்பி கோல்டெல்லாம் வாங்குறதுங்கிறது இம்பாசிபிள் இந்த காலத்தில். அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் ஒரு டைம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினா போகிறோம். அதை வந்து நீங்கள் 1 இயர் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க திருமங்கலத்தில் கோத்து அழகாக இது தாலி சரடு மாதிரியே நீங்கள் ஹாப்பியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களோட செயின் எந்த மாடல்னு நீங்கள் சொன்னேனாலுமே அதுக்கேற்ற மாதிரி இல்லை என்னோடது வந்துட்டு 5 பவுன் இருக்க மாதிரி, 4 பவுன் இருக்க மாதிரி, இல்லை 6 பவுன் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய பவுன் கூட இதோட ரேட்டும் கொஞ்சம் கூடும். ஏன்னா கோல்டு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணும் இல்லையா, அதனால அந்த ரேட்டும் கொஞ்சம் கூடும். எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இல்லையேன்னு தயவு பண்ணி வருத்தப்படாதீங்க. பி ஹாப்பி.